வந்து இது லூப் அடிக்குதுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? நூல் போட்டிருக்கேன், நீங்கள் தைக்கிறப்போ லூப் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த பாபின் கேஸில் இவ்வளோ நூல் சுற்றாதீங்க, வலிய நூல் சுற்றாதீங்க, ஓகேவா? கம்மியாக சுற்றணும், ஏன்னா நிற்கவே நிற்காது. பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சுற்றிக்கோங்க. எப்பயும் போல் போட்டுட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம இது தான் போடுறோம். 3 ஓட்டையில் ஏதாச்சும் ஒரு ஓட்டையில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு லைனாக நமக்கு கீழே வரப்போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மெட்டல் ஒரு வீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயிட் மெட்டலுக்குள்ளே தான் நூல் இருக்கணும். இப்போ எதனால் உங்களுக்கு லூப் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நூல் போட்டிருக்கீங்க, அந்த ஒயிட் மெட்டலுக்கு பின்னாடி, அந்த வீலுக்கு பின்னாடி போட்டிருக்கீங்க. ஸோ அது தப்பு. அதாவது நூலை எடுத்துருங்க, ஒயிட் மெட்டலுக்குள்ளார இப்படி விடுங்க. இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். ஸோ நம்ம எடுக்கும்போது ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது, ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கவும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இழுக்க நம்ம கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நூல் சுற்றிட்டு போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும், லூப் அடிக்காமல்.